சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய் வணக்கம். என் அன்பு குழந்தைகளே, தங்கமே, உன் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு இனி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறியா? இந்த கதை உனக்கு தான். உன் நம்பிக்கை திரும்பவும் வரும். இதை கேட்கும்போதெல்லாம் ஷீரடியில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே உலகம் அவங்களோட மகன்தான். ஒரு நாள் அந்த பையனுக்கு ரொம்ப கோர்த்து போன காய்ச்சல் ஆயிடுச்சு. டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்க. இனி கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அந்த தாய் அழுதுகிட்டே நம்ம பாபா கிட்ட ஓடினாங்க. பாபா, என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு காலில் விழுந்து கதறினாங்க. பாபா சிரிச்சுக்கிட்டே அங்கே இருந்த உதியை எடுத்து கொடுத்தாரு. இதை நம்பு, உன் பையன் எழுந்து நிச்சயமாக நடப்பான்னு சொன்னார். இதை பார்த்த மக்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரித்தாங்க. டாக்டரே முடியாதுன்னு சொன்ன விஷயத்த இந்த சாம்பல் எப்படி சரி பண்ணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த அம்மாவோ பாபாவை மட்டும் நம்பினாங்க. அந்த சாம்பலை பையன் நெத்தியில் பூசினாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த பையன் சாகும் தருவாயில் இருந்தானோ அவன் எழுந்து அம்மான்னு கூப்பிட்டான். டாக்டர் முடியாதுன்னு சொன்னது மருத்துவ ரீதியாக, ஆனால் சாயப்பா நடக்கும்னு சொன்னது நம்பிக்கை ரீதியாக. உங்கள் லைஃப்லையும் யாராவது உன்னால் முடியாதுன்னு சொன்னால் அதை நம்பாதீங்க. உதின்றது வெறும் சாம்பல் இல்லை, அது நம்ம சாயப்பாவோட ஆசிர்வாதம். உங்கள் பிரச்சனைகளை அந்த நெருப்பில் போட்டுட்டு ஆசிர்வாதத்தை மட்டும் நெத்தியில் வச்சுக்கோங்க. பாபா நம்மக்கிட்ட எப்போதும் சொல்கிறது நம்பிக்கையும் பொறுமையும் தான். அந்த நம்பிக்கையும் பொறுமையும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே இருக்கணும். அது இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எதுவுமே நடக்காது. ஏன்னா அப்பா உங்கள் கூடவே இருப்பார். கவலைப்படாத தங்கமே, நீ தூண்டுகோலில் இருந்தாலும் கூட உன் கையை பிடிச்சி மேலே தூக்க சாயப்பா நிச்சயம் வருவார். சாயப்பாவை நீ எப்போதும் நம்பு. சாயப்பா உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் காத்திரு தங்கமே. சாயப்பா உனக்கான செய்தியை, நீ கேட்ட செய்தியை கண்டிப்பாக உன்கிட்ட கொண்டு வந்து தருவார். ஓம் சாய்ராம்.